அக்கா வணக்கம்க்கா. வணக்கங்க அக்கா, நம்ம பேருங்க? ராஜேஸ்வரிங்க. ராஜேஸ்வரி. அக்கா, நம்ம தோட்டத்தில் நீங்கள் என்ன பயிரிட்டிருக்கீங்க, அந்த பயிரின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து அப்படி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இப்போ நாங்கள் இது பார்த்தீங்கன்னா 10 ஏக்கராவில் விவசாயம் பண்ணியிருக்கிறோங்க. சரிங்க. பேர் நோனி மரம்னு சொல்லுவாங்க, வெண்ணுனான்னு சொல்லுவாங்க. சுகருக்கு இப்போ பெண்களோட மாதவிடாய் பிரச்சனை எப்போ அந்த வலியெல்லாம் இருக்கிற டைமில் குடித்தோன்னா அப்படியே டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வலி நின்றுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற ரத்த அடைப்பு, தோல் நோய், சளி தொந்தரவு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா குடிச்சா நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 ஏக்கராவில் விவசாயம் பண்ணியிருக்கிறோங்க. எங்கள் தோட்டம் பார்த்தீங்கன்னா அரச்சலூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டருங்க. ராஜேந்திரா ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க, ஆவரிக்கவுண்டம்புதூருங்க, வடுகுபட்டிங்க. நம்ம ஊடு பயிர் மாதிரி தாங்க தென்னை மரத்துக்குள்ளே போட்டிருக்குறோங்க. இது வந்து மக்களுக்கு வந்து இன்னுமே வெளியில் சரியா தெரியலைங்கிறத உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும்? நாட்கள்னா ஒரு 10 நாள். நம்ம எடுத்துட்டு போய் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி ட்ரம்மில் போட்டு இது பண்ணணுங்க. 10 நாளுங்க. இப்போ வர்ற ஜூஸ்ல அப்படியே ராவா குடிச்சுக்கலாங்களா எப்படிங்க? இல்லை, அதை நம்ம ஒரு மெத்தட் இருக்குங்க, அதை பண்ணிட்டு தான் அதை எடுத்துக்கணும். காய்த்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் அடிபடாம மரம் வந்து நல்லா ஒரு இதாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது அப்படியே இதை இருந்துகிட்டே இருக்குங்க. செய்முறைகள்னு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ணிட்டு ட்ரம்மில் போட்டு இது பண்ணிடுவோம், கமுத்திடுவோம். ஒரு 10 நாளைக்கு விட்டுட்டோம்னா சாறு வடைஞ்சிரும்னு வச்சுங்களேன், தானாகவே வடைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 2 கிலோ 2.5 அந்த மாதிரி வருங்க. நம்ம 5 கிலோ பழம் போட்டால் 1 லிட்டர் ஜூஸ் வடிங்க. இப்போ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி 15 mlங்க 15 ml குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிடணுங்க. அதே மாதிரி நைட்லேயும் வந்து 15 ml சாப்பாட்டுக்கு முன்னாடி. எங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஆர் ஹெர்பல் ஒயிட் நோனிங். பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து 88 703 36 846. அப்படியே எல்லாம் சாப்பிட முடியாது, ஜூஸாக பண்ணி மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். உங்களுக்கு சதை இருக்கும், ஆனால் விதை தான் அதிகமாக இருக்குங்க. அக்கா, நீங்கள் கையில் வச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ செஞ்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கையில் வச்சு? ஆமாங்க, ஃப்ரெஷ்ஷானது. ஓகேங்கக்கா. இது இப்போ வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் வச்சு எப்படிங்கக்கா யூஸ் பண்ணுறது? இது நீங்கள் நார்மலாக வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கணுங்கிறது இல்லை. நம்ம வந்து இது மெஷர்மெண்ட் மூடி கொடுத்துருவோங்க. சுகர் இருக்கிறவங்க 15 ml காலையிலையும் நைட்டும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடணும். அது நார்மலாக இருக்கிறவங்க ஒரு வேளை குடிக்கலாம், 2 வேளை குடிக்கணும். சரிங்க. இப்போ இது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த பழம், இதை வந்து சுத்தமாக கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரம்மில் போட்டு வச்சிடணுங்க. போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு கமுத்திடணும். அது உங்களுக்கு ஜூஸ் வந்து வடிகிறதுக்காக வடியிருங்க. இப்போ நம்ம இப்படி இது கமுத்தி வச்சிடணும். 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ் வடிஞ்சிருங்க. ஓகே. இப்படி கமுத்தி வச்சிட்டோம்னா இதில் ஜூஸ் வந்து சொட்டு சொட்டா இதில் அப்படியே இறங்கிங்க, அதுவே ஸ்டோர் ஆகிக்குங்க. ஓகேங்கக்கா. அப்போ மறுபடியும் நம்ம வந்து ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அது ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் ஆன ஜூஸை எடுத்து நம்ம வடிகட்டி. சரிங்கக்கா. இது இப்போ வந்து 60 டிகிரி சூடு பண்ணணும் வச்சு. ஓகே. ஸ்டோர் ஆன இந்த ஜூஸ் எடுத்து 60 டிகிரி சூடு பண்ணணும். ஓகேங்க. இப்படி ஒரு பெரிய குண்டால தண்ணி ஊற்றி வச்சு. சரிங்க. இதில் வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு. இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து வச்சு சூடு பண்ணணுங்க. ஓகே. டைரக்டா சூடு பண்ணக்கூடாது? டைரக்டா பண்ணக்கூடாதுங்க. ஓகே. இப்போ இது வந்து நம்ம 60 டிகிரி சூடு பண்ணணுங்க. இப்போ அடுப்பில் வச்சுட்டு சூடு ஆகும்போதே வந்து 1 லிட்டருக்கு 15 ml இஞ்சி சாறுங்க. 1 லிட்டருக்கு 15 ml இஞ்சி சாறு. ஓகேங்க. சூடு ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடறோம் 60 டிகிரி. சூடு ஆறுனதுக்கப்புறம் தேன் கலக்கணுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் தேன் கலக்கணும். தேன் எவ்வளோங்கக்கா கலக்கணும்? 50 ml. ஓகேங்கக்கா. லிட்டருக்கு இல்லைங்களா? ஓகேங்கக்கா. ஓகே. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆயிடுச்சுங்கிறப்போ இந்த பாட்டில் அடைச்சிருவாங்க. இது மருந்து பாட்டில் கூட சேர்ந்தா A கிரேட் பாட்டில் அந்த மாதிரி இல்லைங்களா? ஓகேங்கக்கா.
இது வந்து பாட்டில் எவ்வளோங்கக்கா வருது? பாட்டில் பார்த்தீங்கன்னா லிட்டர் 400 ரூபா வருது. சரிங்க. நீங்கள் வருஷம் 12 மாதத்துக்கு கட்டுறப்ப வந்து 4000 ரூபா தான் வரும் கொரியர் சார்ஜோட. கொரியர் சார்ஜோட வீடு தேடி வந்துருங்க. ஓகேங்க. இப்போ தனியாக வாங்கினா கொரியர் சார்ஜோட எவ்வளோங்கக்கா? 500 ரூபா வருங்க. 500 500 ரூபா வருங்க. ஓகேங்க. ஆனால் உங்களுக்கு கொரியர் சார்ஜோட 4000 ரூபா தான் வாங்குறீங்க. 4000 ரூபா தாங்க. தனியாக வாங்கும்போது 6000 மொத்தமாக கட்டுறப்போ வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு மொத்தமாக கட்டுறப்போ 4000. 4000. ஓகேங்கக்கா. இது வாங்கணும் அப்படின்னா இதோடைய ப்ராடக்ட் நேம் அண்ட் ரா ஹெர்பல்ங்க. சரிங்க. கான்டாக்ட் நம்பர்? கான்டாக்ட் நம்பர் 88 சரிங்க 703 36 846. நம்ம பேருங்கக்கா? ராஜேஸ்வரிங்க. ராஜேஸ்வரி. இது வேணும் அப்படின்னா நம்ம இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாம் இல்லைங்களா? அனுப்பிச்சிடலாங்க. ஓகேங்கக்கா. நன்றிங்கக்கா. நன்றிங்க.